இது என்ன அதையே இழுத்துட்டோம், இதை இழுக்க மாட்டோமா அப்படின்னு வந்து ஆரம்பித்தோம். ஆனால் இதுவும் கஷ்டம் தான் இழுக்கிறதுக்கு. ஸோ திரும்ப என் கூட வந்து இழுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சாம் பிரதர், அதாவது நான் இப்போ பாபி சார் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு யார் மியூசிக் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். சாம் எப்படி அப்படின்னாங்க, சார் படத்தோட ஸ்டோரி நல்லா கன்வே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு சாம் கிட்டே போங்க. ஏன்னா அவர் மியூசிக் டைரக்டரில் அவர் ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரு. ஒரு சீன் எங்கெங்கே ட்ராப் ஆகுது, என்ன மிஸ் ஆகுது, எதையுமே ஏன்னா அது அப்படி ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு ஒன்றுக்கு ஒரு வேலை பார்க்குறாரு. இப்போ படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டுருக்கு. நான் போய் இப்போ இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் தேவையில்லாமல் இருக்கே அப்படின்னா, நீங்கள் பின்னாடி பாருங்கள், இந்த விஷயம்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, இதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் கண்ணு போகக்கூடாது பிரதர், இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு டிரெக்டராகவே ஒரு படத்தை பார்க்குறாரு. அதனால தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அவரோடது வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிருக்கோன்றதுக்கு ரீசன் வந்து அவர் ஒரு டிரெக்டராகவே ஒரு படத்தை பார்க்குறாரு. ஸோ சூப்பர் பிரதர், வெரி வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ. ஃபைனல் ரீல்ஸ் போயிட்டுருக்கு. பயங்கர எனக்கே ஓகே, ஒரு பல தடவை பார்த்துருவோம் படத்தை, பார்த்து எடுத்து நமக்கு தேஞ்சு போய் நமக்கு ஒரு பாயிண்ட் மேலே நமக்கே ஜட்ஜ்மெண்ட் போயிடும் படத்து மேலே. பட் இவர் பண்ணி ஒன்று காட்டும் போது திரும்பி ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படியே வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முத்துக்குமார் சார், எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு கூத்துப்பற்றி ப்ராடக்ட் அவர். ஒரு ஒரு ரோல் எடுத்துக்கிட்டால் அந்த ரோலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப உள்வாங்கி நான் இப்படி பண்ணிட்டுமா அப்படி பண்ணிட்டுமான்னு ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். நான் நிறைய படம் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் சார், ரொம்ப நிறைய படம் அவங்க கூட ஒர்க் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டாக இப்போ ஆயிருக்காரு. மீனாட்சி கோப்ராவில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வெரி எப்படி சொல்கிறது, இந்த படம் திரும்பி அவங்களுக்கு பண்ணணுன்றதுக்கான அவங்கள வந்து கூப்பிடணுன்றதுக்காக ஒரே ரீசன் இந்த பொண்ணோட ஒரு டெடிக்கேஷன்ன்றது மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறின ஒரு டெடிக்கேஷன், எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம ஒர்க் பண்ண சொல்கிறாங்களா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு டெடிக்கேஷன். ஸோ விஷ் யூ கோ ஈவன் மோர் ஹையர் கிரேட்டர் ஹைட்ஸ். அருண் பாண்டியன் சாரில் வந்து ஒரு முக்கியமான ரோலுக்கு கேட்கணும் அப்படின்னும்போது நமக்கு ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர்ஸோட ரிலேட்டிவ் தான். சார் நீங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள், ஒரு ரோலுக்கு நான் பேசணும் அவர்கிட்ட அப்படின்னா, அவர் இப்போ பண்ணுறது இல்லை, ரொம்ப சூஸிங்காக அவர் அப்படின்னாங்க. சரி நம்ம மீட் பண்ணணும் கேளுங்களேன் அப்படின்னா போய் மீட் பண்ணி கதை சொல்ல ஆரம்பித்தேன். அவர் கேரக்டராக தான் யூஸ்வலாக ஆர்டிஸ்ட் கேட்பாங்க. அவர் அதை விட்டுட்டு ப்ரொடியூசர் மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சார். எனக்கு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் உங்கள் கசின்ஸுக்காக உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட, இவன் ஒழுங்காக கதை பண்ணியிருக்கானா இல்லையான்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தார். பட் ஆனால் ரொம்ப க்ளோஸான ஒரு பாண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு எனக்கும் அவருக்கும். ஸ்பாட்டில் ஒரு சீன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருப்பார், அவர் இல்லாத ஷார்ட்டை தான் இங்கே எடுத்துக்கிட்டு இருப்போம். டக்குன்னு ஓடி வந்து டேய் அந்த க்ளோஸ்அப் எடுத்துட்டியாடா அப்படின்னுவார். சார் அடுத்து தான் சார் எடுக்க போகிறேன். ஓகே அதை மறந்துடாத, நீ சொல்லும் போது நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு போயிடுவார். திரும்பி எங்கே வந்து ஓடி வருவார், அந்த ஒரு ஷார்ட் சொன்னீங்க அதை எடுத்தியா இல்லையா அப்படின்னு வருவார். ஸோ அப்பப்போ வந்து செக் பண்ணி பண்ணுறேனா இல்லையா. இப்போ சிஜி வேலை போய்கிட்டு இருக்கு, அதே கம்பெனியில் அவரோட படத்தை வேலை கொடுத்துருக்காரு, வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று. என் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் நிறுத்திடுங்கப்பா, டிமாண்டி ஒழுங்காக பண்ணி கொடுங்க, காமிங்க அவனுக்கு பண்ண ஷார்ட்லாம் காமிங்கன்னு சிஜி செக் பண்ணுறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர இன்வால்வ்டாக அது. அப்புறம் பிரியா, இது வந்து ஒரு வெரி 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 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். அருள்நிதி ப்ரோக்கும் சரி அவங்களும் சரி ரொம்ப ஈக்குவலான ரோல். இது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஸ்டோரியை அவங்க ஷோல்டர் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ரெண்டு பேருமே. ஸோ அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போது பயங்கர எக்ஸைட்டடாக ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்க ரோல், ஸ்டைலாகவும் பர்ஃபார்ம் பண்ணணும், அட் த சேம் டைம் ஒரு மாதிரி ஒரு இமோஷனை கேரி பண்ணணும். ஐ திங்க் ஷீ இஸ் டன் இட் ஆல் வெரி ப்ரில்லியன்ட்லி. அண்ட் அவங்களோட இன்னொரு லெவல் ஆஃப் ஆக்டிங் டைமென்ஷன் இதுலேருந்து வெளில வரும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் அவங்கள வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர்னு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு படமாக இது இருக்குன்ற ஹோப்ஸ் எனக்கு இருக்குது. போட்டு உருட்டி எடுத்து மண்ணில் புரட்டி எல்லாம் பண்ணியாச்சு, எதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை. அடுத்த நாள் காலைல ஷார்ப்பாக 7 மணிக்கு அப்படியே வந்து நிற்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்க. ஒரு 2-3 நாள்லாம் கேப் கிடச்சா போயிட்டு வராங்க, நல்லா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. நேராக போய் ஹார்னஸ் மாட்டிட்டு வாங்க அப்படின்னு நேராக ரோப்பு கட்டி மேலே தூக்கிடுவோம். எதுக்குமே அசராமல் நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கடா, நான் நடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னோம், பயங்கர அப்ரிங்லேயே ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட், கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி வீடு மாதிரி இருக்கும். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும், இல்லைனா அடி விழும். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வேலையே இல்லைனாலும் காலைல 4:30 மணி 5 மணிக்கெலாம் வந்துடுது. அந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து அட்டண்டன்ஸ்லாம் 100% இருந்தாலும் இல்லைனா அதுக்கு ஒரு அடி விழும்.
ஸோ எப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்டில் எனக்கு ஒரு 9 தடவை ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஃப்ராக்சர்னா ஆச்சுன்னா அதில் ஒரு 6 தடவை பயங்கரமான எலும்பு உடஞ்ச அளவுக்கான ஃப்ராக்சர்ஸே இருக்குது. ஸ்கூலில் விளையாடும் போது அடிபட்டு கையை உடச்சிருவேன். நேராக வேனில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க. ஸ்கூல் வேனில் வருவார், நேராக வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். ஃபுல்லாக கட்டியிருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு விட்டுருவார். அடுத்த நாள் காலைல அடித்து எழுப்பி ஸ்கூலுக்கு போன அனுப்பிடுவார். இது வந்து ஒரு வாட்டியும் நடந்திருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, அடிப்பட்டாலாம் படுத்து தூங்கிறதுக்கெலாம் இடமே கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கணுன்றது என் அப்ரிங்கிங்கில் கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ பட் இது சினிமா இல்லையா, இங்கே தனியாலாம் எந்திரிச்சு ஓட முடியாது, கூட யாராவது வேணும். படம் சரியாக போகல. ஃபஸ்ட்டு ஷோ காலில் 5 மணி பார்த்தோன்னா ரிவ்யூஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நேராக ஆஃபீஸ் போயாச்சு. 9 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கோம். பசங்க எல்லோரும் வெளில இருக்காங்க. நான் டோரை லாக் பண்ணிட்டு 5 நாள் தூங்கலை ப்ராப்பராக. லாஸ்ட் 5 days நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு டோர் லாக் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். ஆனால் தூக்கமே வரல. என்னடா என்ன ஏன் அப்படின்னு, ஏன்னா அது ஒரு 4.5 வருஷம் உழைப்பு இல்லையா, அது அவ்வளோ ஈஸியாக நம்ம அது கடந்து போயிட முடியாது.